Welcome to our channel. Today we will learn 5th standard English term 3 unit 3 My duties supplementary the case of the missing water. இதில் இருக்கக்கூடிய book back exercise question answer ஃபுல்லாவே நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். First one fill in the blanks. First one, the tank in Divya's village was almost. Answer option B, dry. Second one, Divya loved solving. Answer option C, mysteries. Third one, Divya and Rani decided to draw a. Answer option C, map. Fourth one, Rani thought of herself as a dash engineer. Answer option C, sanitary. Fifth one, Rani and Divya informed the happening to the. Answer option C, village people. Next, answer the following 5 questions கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் பார்க்கலாம். First question, why did Manju's parents leave the village? Answer, Manju's parents left the village because there was no water in the village. Second question, what kind of water did Divya use to brush her teeth? Answer, Divya used to brush her teeth with muddy tank water. Third one, what did Rani want to become? Answer, Rani wanted to become a sanitary engineer. Fourth one, where did the tanker man take the water from the village? Answer, the tanker man took the water from the village to the city. Fifth one, do you think it is right for the tanker to take water? Why? Answer, no. When the whole village is suffering from a lack of water, it is not fair for the tanker to take water to the city. வந்து 5 கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, ட்ரை யுவர் ஓன். இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா க்ளவுட்ஸ். க்ளவுட்ஸ்னால் என்ன சொல்லுவோம்? மேகங்கள். இதோட மீனிங் என்னன்னு இங்கே ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இன் யுவர் மதர் டங், உங்களோட மதர் டங்கில் அந்த வேர்ட்ஸ்க்குரிய வேர்டை ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். நெக்ஸ்ட்டு அந்த க்ளவுட்ஸ் வர்ற மாதிரி வேர்டு வந்து நம்ம வந்து ஒரு சென்டென்ஸ் வந்து ரைட் பண்ணணும். இங்கே வந்து க்ளவுட்ஸ் வந்து ட்ரா பண்ணணும் எப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மீனிங் ரைட் பண்ணிக்கலாம். க்ளவுட்ஸோட மீனிங் என்ன அப்படின்னா எ விசிபிள் மாஸ் ஆஃப் கண்டென்ஸ்ட் வாட்டர் வேப்பர் ஃப்ளோட்டிங் இன் த ஸ்கை. இந்த மாதிரி மீனிங் ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன் யுவர் மதர் டங். மதர் டங் என்ன அப்படின்னா மேகங்கள். க்ளவுட்ஸ்னால் என்னது? மேகங்கள். இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம் மேகங்கள். க்ளவுட்ஸ் இந்த சைடு பாருங்கள். க்ளவுட்ஸ் இது வந்து ட்ரா பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கீழே பாருங்கள், பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன வரும் அப்படின்னா நவுன். இங்கே யூஸ் இன் எ சென்டென்ஸ், அதாவது க்ளவுட்ஸ் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து சென்டென்ஸ் ரைட் பண்ணணும். நீங்கள் ஓனாகவே ரைட் பண்ணிக்கலாம். நான் என்ன கொடுத்துருக்குறேன், டார்க் க்ளவுட்ஸ் பிரிங் ரெயின். இது மாதிரி இதெல்லாம் டார்க் க்ளவுட்ஸ் கிவ் அஸ் ரெயின். ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ஏதோ க்ளவுட்ஸ் வேர்டு வர்ற மாதிரி நீங்கள் ஓனாக கூட ரைட் பண்ணிக்கலாம். ஒரு சென்டென்ஸ் ரைட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த மாதிரி இதில் ரைட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்பீக் அண்ட் வின், அதாவது ஜாயின் இன் எனி குரூப், அதாவது எனி குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்போர்ட் ஆர் அப்போஸ் யூஸிங் 4 to 5 சென்டென்ஸ் டு வின், அதாவது 4 to 5 சென்டென்ஸ் ரைட் பண்ணணும் வின் பண்ணுறதுக்காக. ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்டோரியில் சப்ளிமெண்டரியில் ஐ சப்போர்ட் திவ்யா, திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும். அடுத்து இன்னொரு பர்சன் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஐ அப்போஸ் திவ்யா, அதுக்கு எதிராக வந்து பேசுகிறாங்க. இதை பற்றி பார்க்கலாம். நான் இங்கே ஒரு மாடல் தான் கொடுத்துருக்கேன் பாருங்கள், நீங்களாக ஓனர் ரைட் பண்ணிக்கலாம். ஐ சப்போர்ட் திவ்யா. Divya had a social responsibility. Divya roamed everywhere to find how the water was lost and became tired. Divya fought with her friend Rani for her concern to know how the water was lost. Her determination to solve a mystery is to be appreciated. Next, I oppose Divya. Divya always pokes her nose in other matters. Small girl Divya need not strain to find herself how the water was lost. Divya unnecessarily had a difference of opinion with her friend. Divya should not command the tanker man. She should inform the village people about him. இந்த மாதிரி அப்போஸ் பண்ணி பேசலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க. நெக்ஸ்ட் லெட் அஸ் ரீட் அலவுட்ல ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க.
அந்த பேசேஜ் ரீட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு 1 டைம் ரீட் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து 3 டஸ்ட்பின் இருக்குது. ஃபஸ்ட்டு டஸ்ட்பினை கலர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்ட் டைம் இந்த பேசேஜை ரீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிவிட்டு செகண்ட் டஸ்ட்பின் கலர் பண்ணிக்கணும். அது மாதிரி தேர்ட் டைம் ரீட் பண்ணிவிட்டு தேர்ட் டஸ்ட்பின் கலர் பண்ணிக்கலாம். அது மாதிரி ஒவ்வொரு டைம் ரீட் பண்ணுறப்பையும் அந்த டஸ்ட்பினை கலர் பண்ணணும். ஓகேவா? அப்போ நம்ம 3 டைம்ஸ் ரீட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடுவோம், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவோம். இங்கே கீழே கொடுத்துருக்க கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் பண்ண முடியும். ஓகேவா? 1 டைம் ரீட் பண்ணிடலாமா? ஐ எம் மணி. I had to take a bus to nearby city. I crossed the road to reach the bus stand. I got the bus and sat down and took out a book to read. Before I started to read, I just looked at the people around me. The 2 men sitting next to me were talking loudly. Some were listening to the music on their phones. I was unable to focus on reading. The men were talking about cleaning the city. As they were talking, they opened a pack of biscuits to eat. After some time, I dozed off. When I opened my eyes, the bus had reached the city. The 2 men were not there, but pieces of the biscuits and wrappers were there. I cleaned the wrappers and put them in the dustbin. ஓகேவா? இப்போ பேசேஜ் ரீட் பண்ணிவிட்டோம். இங்கே வந்து நீங்கள் கலர் பண்ணிக்கிங்க. இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது வாட் டிட் மணி டேக் அவுட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்படி ஆன்சர் ரைட் பண்ணலாம். ஆன்சர் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள். வாட் டிட் மணி டேக் அவுட்? ஆன்சர் மணி டுக் அவுட் எ புக் டு ரீட். செகண்ட் ஒன், வாட் டிட் மணி ஃபைண்ட் ஆன் த சீட் when he woke up? When Mani woke up, he found a piece of the biscuits and the wrappers on the seat. Next, if you were Mani, what would you do? If I were Mani, I would ask my fellow passengers to speak softly in public and to keep the surroundings clean. இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு லெட்டஸ் ரைட். இதில் வந்து என்னென்னா ஸ்டோரி ரைட் பண்ணுறது. இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க. அதாவது வாட் இஸ் த ஸ்டோரி அபவுட்? நீங்கள் ஸ்டோரி பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீங்க? பிகினிங் ஸ்டார்டிங் என்ன இருக்குன்னா கேரக்டர்ஸை டிஸ்கிரைப் பண்ணணும். அதாவது டிஸ்கிரைப் த கேரக்டர்ஸ். செகண்டு டிஸ்கிரைப் த பிளேஸ் அண்ட் டைம். தேர்ட் ஒன் டிஸ்கிரைப்ஸ் த ஈவெண்ட் ஆஃப் ப்ராப்ளம். அடுத்து நெக்ஸ்ட்டு மிடில் என்ன ரைட் பண்ணணும்னா வாட் ஹேப்பன்ஸ் த ஃபஸ்ட்டு செகண்ட் அண்டு தேர்ட். இதில் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரைட் பண்ணணும். என்ன நிகழ்ச்சிகள், என்ன நிகழ்வு நடக்குது அப்படிங்கிறத மிடில் ரைட் பண்ணிவிட்டு எண்டில் வந்து ஹவ் வாஸ் த ப்ராப்ளம் சால்வ்டு, அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி ஸ்டோரி வந்து இது பேஸ் பண்ணி இங்கே கொடுத்துருக்காங்க. அதாவது சம் வேர்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, இதில் கொடுத்துருக்காங்க. சடன்லி, ஜஸ்ட், தென், இன் தட் மொமெண்ட், ஆல் ஆஃப் எ சடன், சைலண்ட்லி, இன் அலாரம், ஸ்கார்டு, ஃப்ரம் த ஷேடோஸ், டார்க், அன்எக்ஸ்பெக்ட்லி, எக்ஸெட்ரா இந்த மாதிரி வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இங்கே ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். இது மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பேராகிராஃப் வந்து மேக் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நவ் ஒய் டோன்ட் யூ ட்ரை டு ரைட் எ ஸ்டோரி வித் த சஸ்பென்ஸ். அதாவது இங்கே தட் நைட் இன் த பீச் கொடுத்துருக்காங்க. ஸ்டோரி பற்றி சொல்லிட்டாங்க. பிகினிங் வந்து டிஸ்கிரைப் த கேரக்டர்ஸ் வந்து ரைட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பிளேஸ், டைம், டிஸ்கிரைப் த ஈவெண்ட் ஆர் ப்ராப்ளம். மிடில் வந்து இந்த மாதிரி இதை பேஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணணும். எப்படி ரைட் பண்ணுற ஒரு மாடல் கொடுக்குறேன் பாருங்கள். அது பேராகிராஃபை கூட நீங்கள் ரைட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே இருக்குது பாருங்கள். த நைட் இன் த பீச் கொடுத்துருக்காங்களா. பிகினிங் ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லணும்னா த ஸ்டோரி டெல்லர் அண்ட் 2 வோல்ஸ் கேரக்டர்ஸாக ரைட் பண்ணணும். அடுத்து வந்து அங்கே என்ன பிளேஸ், டைம். பிளேஸ் டைம் எந்த டைம்னா நைட் டைம். அப்போ இட் ஹேப்பன் இன் த பீச் அட் நைட். நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் அங்கே அப்படிங்க த ஸ்டோரி டெல்லர் சாஃபாரி அனிமல்ஸ் ஆலிங். மிடில் என்ன ரைட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டோட என்ன நிகழ்வு நடக்குது, ஹேப்பன்ஸ்னால் என்ன நடக்குது அப்படிங்கிறத ரைட் பண்ணணும். த ஃபரி அனிமல்ஸ் அப்பியர்ட் இன் த டார்க், ஃபில்டு வித் ஃபியர் த ஹி பிகன் டு ரன், 2 wolves chased him அப்படிங்கிற இந்த ஒரு இதுதான் அங்கே ஒரு நடக்குது. மிடில் எண்டில் அந்த ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னா சூன் த பஸ் கேம் அண்ட் ஸ்லோ டவுன், த மேன் காட் இன் டு த பஸ். ஓகேவா? இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஓனாக கூட ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஐ கேன் டூவில் ஆன்சர் த ஃபாலோவிங்கில் என்ன பிக்சர் கொடுத்துருக்காங்க. இது ஆப்ஜெக்ட், நேம் ஆஃப் த ஆப்ஜெக்ட். இது என்ன ஆப்ஜெக்ட்னா டேங்கர் லாரி. இது என்னது? வாட்டர் டேங்க் லாரி இருக்குல்ல, அதான் டேங்கர் லாரி. மதர் டங்கில் என்ன ரைட் பண்ணலாம்? தண்ணீர் வாகனம்னு நம்ம ரைட் பண்ணிக்கலாம். இந்த டேங்கர் லாரிங்கிற வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ரைட் பண்ணப்போ த டேங்கர் லாரி கேரிஸ் வாட்டர், கேரிஸ் ஃபியூல், இந்த மாதிரி எது வேணாலும் ரைட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். நீங்களும் ஓனாக கூட ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ரைட் த அனிமல்ஸ் அண்ட் தயர் யங் ஒன்ஸ். அதாவது இங்கே அனிமல்ஸ் இருக்குது, அதோட யங் ஒன் நேம் வந்து ரைட் பண்ணணும். யங் ஒன்னா அதோட குட்டிகள், அதோட நேம் ரைட் பண்ணணும். இப்போ எலிஃபண்ட், எலிஃபண்ட்டும் யங் ஒன் என்னன்னு சொல்லுவாங்க? காஃப். டைகர் யங் ஒன் ஹர்ப், கிராண்ட் யங் ஒன் சிக். இந்த மாதிரி ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எல்லாமே நம்ம யூனிட் 3ல்
லெசன் யூனிட் 3ல் இருக்கக்கூடிய 3 ப்ரோஸ் போயம் சப்ளிமெண்டரி எழுதுறது தான் நம்மளுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஐ கேன் டூவில் நம்ம ரைட் பண்ணலாம் ஆன்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ரைமிங் வேர்டு. ரைமிங் வேர்டு வந்து நம்மளுக்கு போயமில் இருந்து கேட்டிருக்காங்க. அதாவது ரைமிங் வேர்ட்ஸ் அப்படிங்கிறது என்னது? எண்டிங் லெட்டர் சவுண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கணும். இப்போ க்ரீன் க்ளீன், சொசைட்டி டியூட்டி, மேன் கேன், வெல்ஃபேர் கேர், இந்த மாதிரி நம்ம ரைமிங் வேர்டு மேட்ச் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு போயம் வந்து ரிசைட் த போயம் கொடுத்துருக்காங்க. அந்த போயம் வந்து மெமரி கரெக்ட் இன்டோனேஷனோட மெமரி பண்ண சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சூஸ் த கரெக்ட் ஆப்ஷன் தட் ஷோஸ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்டன்ஸ் சொல்லியிருக்காங்க. அந்த ஃபியூச்சர் கிடையாதுமா, பாஸ்ட்னு சேஞ்ச் பண்ணி கொஸ்டினில் சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது புக்கில். அது பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ். ஓகேவா? இங்கே பாருங்கள், வி டேஸ் த மூவி லாஸ்ட் வீக். லாஸ்ட் வீக்னாவே நம்ம என்னது பாஸ்ட் டென்ஸில் சொல்லக்கூடியது பாஸ்ட் பெர்ஃபெக்டன்ஸ். இப்போ சி அப்படின்னு இருக்கு. இங்கே வந்து பேஸ் வேர்பு V1 வேர்பு என்ன கொடுத்துருக்காங்க? ப்ரெசன்ட் டென்ஸ் வேர்பு சி சா சீன். இதுக்கு ஃபார்முலா என்ன? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு சப்ஜெக்ட் எழுதணும் ப்ளஸ் ஹேடு ப்ளஸ் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ரைட் பண்ணணும். அப்போ சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வி இருக்குது. அடுத்து என்ன ரைட் பண்ணணும்? வேர்பு. என்ன வெர்பு? பாஸ்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸ்க்கு ஆக்சிலரி வெர்பு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஹேட். அப்போ வி ஹேட். எல்லாத்துக்குமே ஹேடு தான் யூஸ் பண்ணுவோம் பாஸ்ட் பெர்ஃபெக்டில். இப்போ வி ஹேட். சியோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும்? சீன். அப்போ வி ஹேட் சீன் த மூவி லாஸ்ட் வீக். ஆன்சர் என்ன வரும்? ஆப்ஷன் சி ஹேட் சீன். நெக்ஸ்ட் அதே மாதிரி பாருங்கள், ஐ டேஸ் ஹிம் பிஃபோர். மீட்டுன்னு இருக்கு. மீட் அப்படிங்கிறது பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன வரும்? மெட். அப்போ ஐ ஹேட் மெட் ஹிம் பிஃபோர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு என்ன சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டன்ஸ்க்கு சேஞ்ச் பண்ணணும். இப்போ ஃப்யூச்சர் பெர்ஃபெக்டன்ஸ்க்கு என்ன ஃபார்முலா? சப்ஜெக்ட் எழுதிட்டு அடுத்து வந்து வில் ஹேவ், ஷெல் ஹேவ், வில் ஹேவ் ஆட் பண்ணிவிட்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் ரைட் பண்ணோம். அப்போ ஐ வில் ஹேவ். ஃபினிஷோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் என்ன? ஃபினிஷ்டு. ஃபினிஷ்டு. V1 V2 V3 ஃபார்ம் வெர்பு. இது ப்ரெசன்ட் டென்ஸ் வெர்பு வந்து ஃபினிஷ், பாஸ்ட் டென்ஸ் ஃபினிஷ்டு, பாஸ்ட் பார்ட்டிசிபிளும் ஃபினிஷ்டு. அப்போ நம்ம என்ன ரைட் பண்ணணும்? பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு ரைட் பண்ணணும். அப்போ ஐ வில் ஹேவ் ஃபினிஷ்டு திஸ் புக். அப்போ வில் ஹேவ் ஃபினிஷ்டு. ஆன்சர் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட், பை திஸ் டைம் டுமாரோ வி டேஸ் இன் சென்னை. இங்கே இருக்கு வி வில் ஹேவ் அரைவ்டு இன் சென்னை. ஓகேவா? இந்த மாதிரி நம்ம ரைட் பண்ணிக்கலாம். எடுத்து இதில் ரைட் பண்ணிக்கங்க ஆன்சர். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.